அவரை விட்டு ஒண்ணும் பண்ணணும். தேடி பாடுறா சாமி. தேவடியாளுக்கு பொறுத்தவன ஆனா ஓத்தால திருவண்ணாமலை கோபுரம் நட்டுடா. எங்க ஆத்தால திருவண்ணாமலை கோபுரம் நோட்டுனா மயில கோபுரம் குட்டி போடும். அது திருவண்ணாமலை கோபுரம்ன்றது யாருது? அது தோப்பனார். அவன் தோப்பனாருது. இது புள்ளியாண்டாந்து. ஆமா ஆமா ஆமா. மயிலம் கோபுரம் குட்டி போடும். குட்டி போடுறா. ஆமா ஆமா. ஒம்மாலை சாரப்பாம்பு சாரதி பண்ணிட்டுடா. வானா சாமி அது நல்ல பாம்பு குட்டி போடும். சாரப்பாம்பு விட்டா நல்ல பாம்பு குட்டி போடும் சாமி. யார் சொல்றா அந்த மாதிரி? அந்த மாதிரி மத்தாளர் சொல்றாரு. ஓத்தால ஈசமுள்ளு சிவுக்கு நொட்டி. ஐயோ வானா சாமி சீவி வச்சிரா. சாமியா தூக்குடா. ரொம்ப தேவடியாளுக்கு பொறுத்தவன சாமி சாத்து பண்ணி ஊர்வலம் போயிருந்தே. நான் எப்போ சாமி வருது எப்போ தூக்குறது? அப்படியே கூட சாமி வந்த பிறகு தூக்குறான். ஊருக்காரங்க சேர்ப்பால் அடிக்க மாட்டாங்க. எந்த சாமியா? அதோ அம்மாவை. இந்த சாமியை தூக்குறாங்க. ஓ இந்த சாமியா தூக்குடா. தேவடியாளுக்கு போட்டோம். சாமிடா சாமி. பஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆமா. இருந்தாலும் இந்த இடத்துல நிறுத்துற பஸ் 11 மணியோட சரி. ஆமா. அப்புறம் 1:30 மணிக்கு தலைவர் சொன்னாரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு ஒரு பஸ் வரும்னு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஏன்னா கொல்லி வைக்கிறோம். பங்காளி வரணும். பங்காளி வரணும். கொல்லி வைக்கிறோம் வந்து. ஆமா ஆமா. கொல்லி வைக்கிறோம் பதில் சொல்லுமா? என்ன கட்சி பேசணும்? என்ன கட்சி பத்த பாக்கணுங்கிற கட்சி பஸ் பார்த்துட்டு அவன் வந்தானா வரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கலாம். பங்காளி ஆச்சா நான் வரதுக்குள்ள ஏன்டா தூக்கி போய் நீங்க அவன் சண்டைக்கு வர மாட்டான். செலவு பண்ற கம்மி ஐயோக்க பையன் பச்சை தண்ணியில சூத்து கழுவுன பசங்க அம்மா இருக்கும் கழுவி பாரா நன்னா கொப்பளிச்சு விடுவான் போன சுவாமி. அந்த சாமி இல்லடா. நான் செத்தா போயிருக்கேன். கடைசி பச பார்க்கணும் என்ற தொம்ப தேவடியாளுக்கு போறாரு. தூக்கு சாமியை தூக்குடா. அந்த சாமியை தூக்குடா. சாமி தூக்கு. நான் எவ்வளவு லோன் பட்டி சரி சாமி அங்கே வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தூக்கி 2 ஆமாம்மா
இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 டன் இருக்காந்தாலே சேச்சு வந்தாதான் தூக்க முடியும். நான் ஒரு ஆள் தூக்கி நிப்பாட்டுறேன். சூத்து கையால அதுதான் எனக்கு பங்குன்னு வச்சுக்க. என்னது தூரமா போயிட்டு வர ஓட்ட பக்கம் அதான் வந்து சொல்றேன். கோபம் வரலாம். ஏண்டா அபச்சாரம். ரொம்ப ஜவுடியா இருக்கு பாருங்க. சாமியை தொட்டுட்டிய நீ பிராமணவாளா சூஸ்திரவாளா? நான் சூத்திரவாளு. அவன் சூத்திரவாளுங்க. சூஸ்திரவாள். சாமியை தொட்டுங்க. சூஸ்திரவாளுங்கிற பிராமணவாளை ஏன் தொட்ட? நீங்க ஆபத்து தோஷம் பட்டு விட்டது. தோஷம் பட்டு விட்டது. கோஷம் பட்டு போச்சா? சாமி கோஷம் பட்டு போச்சு பையா. தோஷத்தை நிறைவேற்றி பண்ண கெட்டிக்க ஜனம் கொண்டு வர தேவையாளு சாமி. என்னடா இது நான் பள்ளியில கட்சி நான் ஓடணுமா நாக்குட்டியாட்டம்? இப்போ நீங்க ஏழை ஜனம் எடுத்துட்டு வர சொன்னீங்க. கெண்டி. இது கூத்து பாஷையில் இந்த தாளத்துக்கு கெண்டின்னு பேரு. கூத்தாடி பாஷை. ஆமா. கூத்தாடிக்கு பாஷை இருக்கா? அப்படின்னு இல்ல. இது பேரு கொண்டியா? என்ன மாடு தரவுக்காரருக்கு பாஷை இருக்கும்போது கூத்தாடுறவங்களுக்கு பாஷை இருக்காதா? இது பேரு என்ன கிண்டியா? கிண்டி. கிண்டியா? கிண்டி இல்ல. அண்ணா சைதா போட்டா. கிண்டி இல்ல அம்மா. கிண்டி இல்ல ஐயா. கெண்டி கைனா மூக்கு வாண்டலா இருக்கும் வளைவா. ஆமா மொழியில முட்டா இருக்கும். தண்ணி ஊத்துட்டு போவோம். எப்படி இருக்காங்க? அப்படியே கூட்டாந்து வளவா இருக்குடா. அதான் கெண்டி எப்படி முட்டா இருக்கும். கொண்டு வா நாய்க்கு வருது. கொண்டு வா சுவாமி. எட்டி கொடு. தூக்கி குடுறா. தூக்கி போட்டு தொட்டு படக்கூடாது. உன் கை படக்கூடாது. சாமியை தொட்டுட்டா. சாமி கூத்துல அலமான போட்டு போச்சு. சாமி சொல்ற மாதிரி என்ன சொல்லிக்கோ. நான் சொல்லணுமா? வந்துக்கோ அப்படி. சரி. சாமியை தொட்ட தோஷம் தீர. சாமியை தொட்ட தோஷம் தீர. சுக்லாம் பர்தனம் விஷ்ணு சசிவர்ணம் அவங்க அக்கா ரேகாவும் வரணும். எந்த ரேகா? எங்க ஊர்ல சசி அவங்க அக்காவுக்கு பேர் ரேகா. அவங்கள கூப்பிடுறியா? அவங்க தனியா வர மாட்டாங்க. இப்போ யாரும் ஒரு வண்டியில ஏற்கனவே மந்திரம் சாமிக்கு தீட்சத்தை கழிக்க. மந்திரம் சொல்றீங்களா? சுக்லாம் பர்தனம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்யவதனம் தத்புருஷ தீமகே தன்னோ பிரசோதயாத். யாருக்கிட்ட போறதாப்பா? ஓம் வாயு பகவான் நமக. வாயு பகவான் நமக. வருண பகவான் நமக. அக்னி பகவான் நமக. ஹரிபுத்ராய நமக. ஓ ஆஞ்சநேயா நமக. சென்னில கொட்டிக்கிறா. அது மாதிரி சொல்லலாம் சாமி விவரமா. சென்னில கொட்டிக்கிறா. நீ எங்க கொட்டிக்கிறவா? நீ சொன்ன இடத்துல தான் கொட்டிட்டேன். சென்னின்னா தலை சிரம். அது மாதிரி விவரமா சொல்லலாம். ஐயா எடுத்துட்டு போவோம் பயிரை. தான் போயிருக்கு. பயிர் ஒண்ணும் போயிருக்காது. ஆமா. சாமியை தொட்ட தோஷம் தீர. சாமியை தொட்ட தோஷம் தீர. அருணயம்பதி என்று அழைக்கும். திருவண்ணாமலை. அடிவாரம் கீழே. 1000 கால் மண்டபம் உள்ளது. 1000 கால் மண்டபம் உள்ளது. ஆமா இருக்குது. அந்த 1000 கால் மண்டபத்துக்குள்ளே சாமியை தொட்ட தோஷம் தீர. சாமியை தொட்ட தோஷம் தீர. ஓத்தாளை கொண்டு வந்து. நான் சொல்லணுமா? ஓத்தாளை கொண்டு வந்து. ஆத்தாளை கொண்டு வந்து. ஓத்தாளை உம்மாளை. அதான் சாமி ஓத்தாளை உங்க அம்மாளா. எங்க ஆத்தாளன்னு சொல்லு சாமி. எங்க அம்மாவை கொண்டு வந்து. நான் சொல்லுமா? எங்க அம்மாவை கொண்டு வந்து. ஆத்தாளை கொண்டு வந்து 1000 பிராமண வாளுக்கு. சொல்லுடா. 1000 பிராமண வாளுக்கு தாரவாட்டு கொடுக்கிறேன். திவி சுகி பாபா. என்ன தோஷம்
இவன் ஒரு ஐடியா பாரு 2 டன் இருக்கிறான். ஆமா. எங்க அம்மா பள்ளி இல்லாத கேள்வி. ஆ. அவனை ஒரு ஐடியா எங்க அம்மா குழந்தை ஆக்கிடுவான். பச்சை வச்சு சாப்பிட்டு 50 கிராம் நெய்க்கு வேலை இருக்காது. 1/2 கிலோ நெய் எழுதிடுவான். ஒரு தேங்காய்க்கு வேலை இருக்காது. மேல இருக்காது. அவன் 11 காய் எழுதுவான். பெருமையா உன் பெருமை தான். நல்லா சொல்லுங்க 2 கிலோ காய்கறிக்கு வேலை இருக்காது. 10 கிலோ